120 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம், இன்றைக்கு 5 மாவட்டம் இருக்கு. அந்த 5 மாவட்ட குடிநீர் தேவையை கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிய குடிநீர் தேவையை நிறைவு செய்கிற முல்லை பெரியாறு அணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட கலவை எந்திரத்தை காணாம ஆகிடுச்சு இந்த ஆட்சி. கலவை எந்திரத்தை காணும். கலவை எந்திரம் ஒரு இம்புட்டுக்காண்டு சைஸுங்க, பேண்ட் பாக்கெட் எடுத்து போட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. அது கிட்டத்தட்ட நம்மளை விட ஒரு 3 அடி உயரம். எப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு 6 அடி நீளத்துல ஒரு 8 அடி உயரத்துல இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு? இங்கிலாந்துல இருந்து தூத்துக்குடிக்கு வந்து, தூத்துக்குடி திண்டுக்கலுக்கு வந்து, திண்டுக்கலுக்கு இருந்து தேனி வழியா போய் முல்லை பெரியாறு அணையை கட்ட பயன்படுத்திய கலவை என்கிறோம். சுருக்கி செங்கல் அப்படிங்கிற அந்த செங்கலையும் சுண்ணாம்பியும் வச்சு கலைச்சு தான் நம்முடைய தமிழர்கள் பெண்ணிக்குங்கிற அந்த பெருந்தகையால் கட்டப்பட்ட அந்த முல்லை பெரியாறு அணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட கலவை எந்திரத்தை களவாண்டு சேலம் உருக்காலைக்கு அனுப்பி அதை உருக்கி தின்றுக்கானுங்க. இந்த ஆட்சி எவ்வளவு பெரிய கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி என்பதை புரிஞ்சுக்கோங்க. ஏங்க இவ்வளவு பெரிய இரும்பு எப்படிங்க போச்சுன்னா, இந்த வழியா போனா தெரிஞ்சிரும்னு கேரளா வழியா கொண்டு போயிருக்காங்க. கேரளா வழியா கொண்டு போய் பாலக்காடு கொண்டு போய் அங்க வழியா சேலத்துக்கு கொண்டு போய் சேலம் உருக்கால உருக்க மக்கள் கேள்வி கேட்டோன்னே வெறும் 25 கிலோ தாங்க. 25 கிலோ தான் இருந்துச்சு. என்ன உருக்கணும்னு சுருங்கிருமா? அது என்ன பழுனா? கலவை எந்திரமா பழுனா? கலவை எந்திரத்தை காணும்.